திருச்சிற்றம்பலம். திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி, கோரக்க பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. பொதுவா சிவானுபவம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கிடைச்சிருதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கும். எல்லாத்துக்குமே ஆரம்ப காலகட்டத்திலேயே கிடைச்சிருதானா அது இன்னும் பெரிய கேள்விக்குறி. இது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தின ஒரு தெளிவு நம்ம மனசுக்குள்ள வந்துடணும். இனிமேலாவது நம்ம அந்த அனுபவத்தை பெறுவதற்கு முயல வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவும் கூட. பொதுவா பல ஆயிரம் கோடி பேர் இந்த பூமியில தற்சமயம் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அனைவருக்கும் சிவபக்தி ஏற்பட்டு விட்டதா அப்படின்னா கிடையாது. சிவபக்தி ஏற்பட்டவர்களுக்கு எந்த வயதிலே ஏற்பட்டது அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சா அதுவுமே வேறுபாடு காட்டி நமக்கு சொல்லித்தரும். பிறந்த இடத்திலேயே அந்த ஒரு சின்ன வயதிலேயே ஞானம் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா வெகு சிலர் அவ்வாறு இருப்பார்கள். நமக்கு ஒரு 30-40 வயசுக்கு மேல அந்த அனுபவம் வருது. ஆனா ஒரு 10 வயது குழந்தை, 15 வயது குழந்தை அந்த பேசுவதிலே அந்த தெளிவு, அந்த இறைவன் மீது கொண்ட நாட்டம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கெல்லாம் அங்கலாய்ப்பா இருக்கும். நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு யோசித்தது உண்டா அப்படின்னா கண்டிப்பா யோசிக்க செய்யணும். நம்ம பொருளா சம்பாதிக்கிற எந்த விஷயத்தையும் நம்மளால கொண்டு போக முடியாது. நம்ம இந்த பூமியை விட்டு கிளம்புவோம் இல்லையா, யாத்திரை முடிந்து கிளம்பும் போது எதையும் கையில தூக்கிட்டு போக முடியாது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். சொல்லுவோம் இல்லையா, இந்த பூமிக்கு ஒரு யாத்திரை தான் வந்திருக்கும். நம்மளுக்கு அந்த நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கிளம்பும் போது எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. போட்டிருக்க சட்டையாகட்டும், அரணாக்குடியாகட்டும், எதையும் நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அது அப்படின்னா இறைவன் மீது கொண்ட அன்பு, இறைவனை பற்றிய புரிதல். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சித்தமாகிய அறிவில் அது வந்துட்டு சேமிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெற்ற அந்த அனுபவத்தின் காரணமாக அந்த அனுபவம் அந்த சித்தத்திலே பதிவுகளாக உண்டாயிருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எதை எடுத்து போனாலும் போகாவிட்டாலும் நம் சித்தத்திலே பதிவான சில விஷயங்கள் அடுத்த பிறவியிலே தொடரும் என்பது நம்பிக்கை. அந்த தொடர்ச்சியைத்தான் நாம் எப்போது காண்கிறோம் என்றால் சிறு வயதிலே சில முதிர்ந்தவர்கள் போல காட்டுவது, அதாவது உருவத்தில் அல்ல, பேச்சுகளிலே தெளிவான பேச்சுகளாக இருக்கும். இறை அனுபவத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு போலவே இருப்பார்கள். அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல தெளிவா தெரிஞ்சுக்கணும். அந்த சிறு வயது முதலே அந்த ஆன்மீக பேச்சுகளையோ நல்ல சொற்களையோ பேசக்கூடிய குழந்தைகளை உருவத்தில் நீங்கள் குழந்தைகளாக எடுத்துக்கொள்ளலாமே தவிர ஞானத்தை பொறுத்தளவு அவர்கள் எல்லாம் முதிர்ந்த ஆன்மாக்கள், நிறைய பக்குவமடைந்த ஆன்மாக்கள், அவர்கள் சித்தத்திலே பல விஷயங்களை சேமித்த ஆன்மாக்கள். அப்ப அது நமக்கு சாத்தியமா? இப்போ ஒரு 30-40 வயதில் தான் நமக்கு சிவபக்தியே வந்திருக்கிறது. இந்த சிவபக்தி இன்னும் தொடர வேண்டும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு ஒரு சிலருக்கு மறுபிறவி மீது நம்பிக்கை இருக்கும், இல்லாமல் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இறைவன் கணக்கு அப்படிங்கிறது வேற. நம்ம என்ன தீர்மானிச்சால் மறுபிறவி இருக்குன்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னு சொன்னாலும் சரி, இறைவன் கணக்கு வேற. ஒருவேளை மறுபிறவி இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, எனக்கு பிறவி இல்லாமல் போக வேண்டும் என்ற ஆசை ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கான விஷயங்கள், அதற்கான எல்லா விஷயங்களையும் நாம் முடித்து விட்டோமா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என் கர்மாவெல்லாம் கழிந்ததா, நான் இறைவனை உணர்ந்தேனா, எனது கடமைகள் யாவும் முடிந்ததா அப்படிங்கிற பல்வேறு கோட்பாடுகளை வைத்து எனது பிறவி என்பது இந்த பிறவிலே அறுக்கப்படலாம், அல்லது பல பிறவிகளை தொடர்ந்து நான் போகலாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் போகின்ற பிறவிகளிலே நான் அந்த சிவானுபவத்தை கொண்டு போக வேண்டும். பிறக்கும் போதும் கூட, அடுத்து ஒரு பிறவி எடுக்கும் போதும் கூட இறைவனை மறவாமல் இருக்க வேண்டும், விட்ட இடத்திலே தொடர வேண்டும் அப்படின்னா தெளிவா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு குறிப்பிடுவது யாதெனில், எல்லா அனுபவங்களையும் உயிர் அனுபவிக்க செய்யுங்கள் அப்படிங்கிறது தான். அந்த அறிவு தெளிவு பெறுதல் வேண்டும் அப்படிங்கிறது. இப்ப பஞ்சாட்சர மந்திரத்தை நான் மட்டும் சொல்கிறது அப்படின்னா அதுல பிரயோஜனம் இல்லை. நாம் உள்ளம் அதை உணர்ந்து பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்கிறது. சொல்லும் போது அந்த மந்திரத்தை உயிர் அனுபவிக்கிறது. அது சித்தத்திலே போய் பதிவாகிறது. அப்படிங்கும் போதுதான் அது நமக்கு ஆணித்தனமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம உள்ளத்தை விட்டு நீங்காது, நம் எண்ணத்தை விட்டு பிறளாது. அவ்விடத்திலே நமக்கு ஆணித்தனமான அந்த பதிவை நம் சித்தத்திலே ஏற்படுத்தி வைத்து விடுகின்றோம். அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை இந்த உடலை விட்டு நாம் பிரிகின்றோம், இந்த சட்டையை கழட்டி போட்டு இன்னொரு சட்டையை தேடி போகின்றோம் அப்படிங்கிற போதும் கூட நமக்கு இந்த எண்ண பதிவுகள், அந்த சித்தத்திலே பதிவான பதிவுகள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இறைவன் கருணை வாய்க்க பெருமானால் சின்ன வயதிலே வந்துட்டு அது நமக்கு ஞாபகம் வந்து அவ்விடத்துல எவ்விடத்தில் விட்டோமோ அவ்விடத்திலிருந்து தொடர்வதற்கான ஒரு வழியை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம எந்த இடத்துல
நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த அனுபவமாயினும் சரி, சிவமந்திரத்தை சொல்வதாயினும் சரி, சிவனடியார்களுக்கு சேவை செய்வதாயினும் சரி, சிவபுண்ணியத்தை செய்வதாயினும் சரி, உயிர் அனுபவிக்க செய்யுங்கள். அந்த அனுபவமானது சித்தத்திலே பதிவது போல செய்யுங்கள். அது பல பாக்கியங்களை நமக்கு உண்டாக்கி தரும். அடுத்த பிறவி என்று ஒன்று இருக்குமே ஆயின், அப்பிறவியிலே நாம் எவ்விடத்தில் விட்டோமோ அதிலிருந்து தொடர்வதற்கான இறைவனின் கருணையை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பையெல்லாம் சந்தோஷப்படுறோம், எப்பையெல்லாம் துக்கப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தது. எப்பையெல்லாம் இறைவனை நினைக்கின்றோம் அப்படிங்கிறது பிரதானமானது. ஏன்னா மனிதன் பல தன்மைகளிலே கட்டுண்டுள்ளான். அவனுக்கு பல எண்ணங்கள் உண்டு. மனிதர்களுக்கு பல எண்ணங்கள் உண்டு. சந்தோஷத்தின் மிகுதியில் இறைவனை நினைப்பவர்களும் உண்டு. கொஞ்சம் சந்தோஷம் வந்தாலும் இறைவனை பற்றிய நினைவு வராது. துக்கம் அப்படின்னு வந்துட்டா இறைவனை பற்றி நினைத்து விடுவார்கள். கடும் துக்கத்தில் இறைவனை திட்டுவார்கள். அப்ப இந்த வேறுபாடு மனித குலத்தினிடையே இருக்கத்தான் செய்கிறது. இன்பமோ துன்பமோ, அது பகலோ இரவோ, எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆயினும் சரி, இறைவனை நோக்கிய நமது கவனம் திரும்பாதிருக்கிறது அப்படின்னா அது பெரிய விஷயம். அதுதான் அந்த அர்ப்பணிப்பு, அதுதான் அந்த சரணடைதல் அப்படிங்கிறது. எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தாலும் தன்னால் ஏற்பட்டது என்ற அகந்தையிலிருந்து விலகி, இது தன்னாலாவது எதுவும் இல்லை, இறைவனின் கருணை என்று இறைவனுக்கு அந்த சமர்ப்பணத்தை செய்தல், வெற்றிக்கான சமர்ப்பணத்தை அந்த நேரத்திலும் இது இறைவனுடைய காரண காரியத்தால் நிகழ்ந்தது என்று அர்ப்பணிப்பு செய்தல் அப்படிங்கிறது உயரியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல ரொம்ப முக்கியமான விஷயம், எவ்வளவு துன்பம் வந்தாலும் இறைவனை பிடித்தபடியாக இருக்க வேண்டும். இறைவனை பிடித்தபடியாக இருக்க வேண்டும். ஒரு நேரத்தில இறைவனை பிடித்துக் கொள்வதும், ஒரு நேரத்தில இறைவன் இல்லை என்று ஒதுங்கி நிற்பதும் இவ்வாறு இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? அது நம்முடைய சிறத்தன்மையை சோதிப்பதாகும். எவ்விடத்தில் நீ பக்தியிலிருந்து விலகுகிறாய் என்பதை பார்ப்பதற்காக வந்த சோதனையிலே நாம் விலகி நின்று விட்டோமே ஆயின், இறைவன் இல்லை, இறைவன் எனக்கு அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கையிலிருந்து தள்ளி நின்று விட்டீர்கள் என்றால் நமது பக்திக்கு அந்த இடத்திலே எந்த இடத்திலும் ஒரு மதிப்பில்லாமல் போய்விடும். அந்த பக்தி என்பது பெரிய கேள்விக்குறியாகிவிடும். சந்தோஷமாயினும் சரி, அது துக்கமாயினும் சரி, முடியாத கஷ்டமாயினும் சரி, எப்படி முடியாத கஷ்டமாயினும் சரி, அந்த நேரத்திலும் கூட எம்பெருமானை, சிவபெருமானை பிடித்த பிடியை நான் எப்பொழுதுமே நழுவ விட்டதில்லை என்று இறுக பிடித்திருப்பவர்களுக்கு கண்டிப்பா அந்த இறைவனுடைய அருட்பெரும் கருணை அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த கருணையின் வாயிலாக ஒரு மனிதன் ஒரு நல்ல நிலையை நோக்கி போகின்றான் அப்படின்னா மாற்று கருத்துல. நீங்க நாயன்மார்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். எப்படிப்பட்ட சூழ்நிலையாயினும் தான் எடுத்த காரியத்திலே உறுதியாக நின்றிருப்பார்கள். எக்காரணத்தை கொண்டும் ஒரு அடி கூட பின்வாங்கி இருக்க மாட்டார்கள். அது எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆயினும் சரி, அந்த அர்ப்பணிப்பு உணர்வு அப்படிங்கிறது அவர்களிடம் இருந்ததன் காரணமாகவே இறைவனின் அருட்கருணையை அவர்களால் பெற முடிந்தது. பெரும்பாலும் இந்த இடத்துலதான் எல்லாத்துக்கும் ஒரு சலனம் ஏற்பட்டு விடுகிறது. சிவபெருமானை வழிபட்டால் பெரிய சோதனையெல்லாம் வைப்பார் ஐயா அப்படின்ட்டு. சோதனையா வரும், கஷ்டமா வரும் அப்படின்ட்டு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, தங்கத்தை உரசி பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம தங்கமா அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னா, அதுலயும் விலை உயர்ந்த ஆபரணமாக நீங்கள் மின்ன வேண்டும் என்றால் அந்த சூடு அப்படிங்கிறது மெதுவா பட்டா தானே ஆகும். அப்பதானே நம்ம எப்படிப்பட்ட நிலையில இருக்கோம்னு தெரியும். ஒரு படிப்பு படிக்கிறோம், அந்த படிப்புல நம்ம வெற்றி பெற்றோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு தேர்வு எழுதியாக வேண்டும். அதுவும் கடினமாகத்தான் இருக்கும். அதுலயும் வெற்றி பெற்று வேலைக்கு போய் நல்லா சம்பாதிப்பவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். சம்பாத்தியத்திற்காகவே அவ்வளவு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றன. வாழ்க்கையிலே வீடு பேறு அடைய வேண்டும், முக்தி நிலை அடைய வேண்டும், இறைவனின் பாதத்தை சரணாகதி அடைய வேண்டும் என்றால் ஒரு சில விஷயங்களை நாம் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் என்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் எல்லாத்திற்கும் சோதனையை கொடுக்கிறாரா? கஷ்டம்ங்கிறது நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய சில விஷயங்களால் நாம் அனுபவிப்பது அது வேறு. இறைவனை நீங்கள் முழுமையாக சரணடையும் போது வருகின்ற சோதனை என்பது வேறாக இருக்கும். அந்த இறைவனின் சோதனை எப்பொழுதுமே நீங்கள் பெறலாமல் நின்றுவிட்டீர்கள் என்றால் இறுதியில் அவருடைய அருட்காட்சி கிடைத்து அவருடைய பாதத்திலே ஒரு இடம் கிடைக்கும் என்பதைத்தான் நாயன்மார்கள் பெருமக்கள் நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள். அப்ப தான் கொண்ட கொள்கையிலே மாறாது இருக்கின்ற ஒருவனுக்கு இறைவன் எப்பொழுதுமே அவனுடைய அருளை வாரி வழங்க தயங்கியதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பட்சத்திலே நம் வாழ்க்கை முழுமை பெற்றதாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை மிகவும் ஆனந்தமானதாக இருக்கும். அடியார்களே, சிவாய நம.